மேம்பாட்டு பயிற்சிக்கு தமிழிலும் தமிழ் ஆசிரியர்கள் என்றாலே பொதுவான ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கு. அந்த தவறான கண்ணோட்டத்தை நாங்களும் தமிழ் வழியில் கற்பிக்கலும் கணினி வழியிலும் சேர்ந்து நாங்களும் முன்னேறலாம் என்கிற துடிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் இந்த 5 நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் இந்த விழாவிற்கு வரவேற்புரை வழங்க தமிழ் துறை தலைவர் முனைவர் சந்திரகலா அம்மையார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நன்றி கனகராஜ் சார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சல் வேண்டும், தெரிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற எனது பாரதியின் வரிகளை நெஞ்சில் நிறுத்தி அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை கனித்தமிழ் பேரவை மற்றும் ஐபிஎஸ்சி இணைந்து நடத்தக்கூடிய 5 நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியானது இனிதே துவங்கியுள்ளது. இன்றைய நிகழ்வில் செயற்கை நுண்ணறிவு என்பது இன்று எல்லா இடத்திலும் நிறைந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டு வருகிறது. இந்த செயற்கை நுண்ணறிவானது கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம் என பல துறைகளிலும் காலூன்றியுள்ளது. நாமும் நம்மளுடைய தொன்மையான மொழியான தமிழ் மொழியிலும் இந்த செயற்கை நுண்ணறிவானது முக்கிய பங்கு வகித்துள்ளது. கனகராஜ் ஐயா கூறியது போல மிகவும் முனைப்போடு எங்களாலும் கணினி பயன்படுத்தி தமிழ் மொழியை கற்பிக்கவும் அதில் பல சாதனைகளும் புரிய முடியும் என்ற முனைப்போடு இந்த ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் கலந்து கொண்டுள்ளீர்கள். இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள திரு சத்யராஜ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்விற்கு அனுமதி வழங்கிய எமது பிபிஜி கல்வி குழும தலைவர் ஐயா மற்றும் தாளாளர் அம்மா, துணை தலைவர் ஐயா அவர்களையும் இவ்விடத்தில் நினைவு கூர்ந்து வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கியதோடு மட்டுமல்லாமல் பல கருத்துக்களையும் வழிநடத்தல்களையும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எமது கல்லூரி முதல்வர் முனைவர் முத்துமணி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்விற்காக எமது துறை சார்ந்த பேராசிரியர்கள் முனைப்போடு செயலாற்றிக் கொண்டு இந்த இணைப்பில் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். எமது கல்லூரி சார்ந்த பிற துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களையும் எமது கல்வி குழுமத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கல்வியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியிலும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களும் இந்த இணைப்பில் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் ஐபிஎஸ்சி ஒருங்கிணைப்பாளர் திரு பிரபு ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். மேலும் பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களையும் முனைவர் பட்ட ஆய்வாளர்களும் இந்த இணைப்பில் இணைந்துள்ளீர்கள். உங்களுக்கு இந்த 5 நாள் மேலும் இந்த நிகழ்வில் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் ஆய்வு மாணவர்களையும் வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்திருத்தல். சிறப்பு விருந்தினர் முனைவர் சத்யராஜ் ஐயா அவர்கள்
அவர்களும் உரையாடும் பொழுது முழுமையாக தன்னுடைய உரையாடலை தமிழிலே நிகழ்த்துவார். சில சமயம் அதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே இவ்வளவு தமிழ்ல இவ்வளவு நேரம் ஆங்கில வார்த்தை கலக்காம பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட நாங்களாம் பார்த்துட்டு இருந்தோம். அவர் தமிழ்ல பேசுறது மட்டும் இல்லாம தமிழ்லயும் இணைய வழியில அதாவது குறிப்பா ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ் கற்றல் கற்பித்தல் திறனை இப்படிலாம் மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி புதுசு புதுசா கத்துக்கிறார் ஒரு மனிதர். அதே போல இனம் அப்படிங்கிற ஒரு ஆய்வுகளை நடத்திட்டு வராரு. அதே மாதிரி அதே பேர்ல ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் உருவாக்கி அதுலயும் எப்படி இந்த கற்பித்தல் திறனை மேம்படுத்தலாம், ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் குறிப்பாக தமிழ் பயின்று தமிழ் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் அவருடைய வலைப்பக்கத்துல அப்பப்ப பதிவேற்றிட்டு வர்றாரு. இந்த வகையில் தமிழ் கற்றாலும் கணினி வழியில் திறமைசாலியாகவும் நிறைய சாதிப்பவராக இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்முடைய சிறப்புரையாற்ற உள்ளார். அவர்களிடம் இந்த அரங்கம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா கேக்குதுங்களா? வணக்கம். இப்ப கேக்குதுங்க சார். பேசலாங்க. என்னுடைய திரை பகிர்தான் மட்டும் கொஞ்சம் உறுதிப்படுத்திருங்க. ஐயா தெரியுதுங்க. சரி, நன்றி. பிபிஜி கல்லூரி நிகழ்த்தக்கூடிய இந்த கணித்தமிழ் பேரவையின் வழியாக ஆசிரியத்திறன் மேம்பாட்டு ஒரு முக்கியமான காலகட்ட செயல்பாட்டில் செயற்கை நுண்ணறிவு, செய்யறிவு என்று இன்று இந்த தொழில்நுட்பங்களை கணினித்துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கும் அதே போல தமிழ் துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கும் விழிப்புணர்வு செய்யறிவு நுட்பங்களின் தன்மைகளோடு பொருத்தி பார்க்கக்கூடிய சூழலை இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து இன்று முதல் ஒரு 5 நாட்கள் தொடர் நிகழ்வாக கட்டமைத்திருக்கிறார்கள். அதற்காக தமிழ்கூர் கல்லூரியினுடைய நிர்வாகத்தினரையும் முதல்வர் அவர்களையும் குறிப்பாக தமிழ்துறை தலைவர் அவர்களையும் பாராட்டி மகிழும். உரையாக என்னுடைய உரையை விக்கி மூலமும் தமிழ் இலக்கிய இலக்கண குறைவள தரவு மேம்பாடும் முயற்சி செய்கிறேன். இது ஏன் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது பற்றியும் தொடக்கத்தில் வைத்துவிட்டு அதன் பிறகு ஒவ்வொரு பகுதியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன்.
ஜெமினி, சாட்ஜிபிடி, ஜெமினி நோட்புக், கிளாட், டீப்சீக் போன்ற செயறிவு கருவிகளை அல்லது ஒரு தேவைக்காகவோ நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த பயன்பாடு என்பது இனி வரும் காலங்களில் அதனுடைய திறன் இன்னும் துல்லியத்தன்மையோடு கிடைக்க வேண்டும் என்றால் தமிழ் குறைவட தர நாம் கேட்கக்கூடிய தரக்கூடிய தகவலுக்கு ஐயா, இடையூறுக்கு மன்னிக்கவும். ஐயா, நீங்க பேசுவது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க. திக்கி திக்கி கேக்குது. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. இல்ல, எப்பவும் இப்படிதான் கேக்குது.
சார் வணக்கம். நாங்க பேசுறது கேக்குதா சார்? இப்ப கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க. சரி. இடையூறுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளணும் பேராசிரியர்கள் அனைவரும். தொழில்நுட்ப சிக்கலின் காரணமாக இடையில ஒரு இடையூறு நிகழ்ந்து விட்டது. நான் என்னுடைய உரையை எவ்வளவு சுருக்கமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிச்சுட்டு நம்ம கேள்வி பகுதிகளுக்கு நம்ம போய் கூடுதல் தகவலை நம்ம அறிஞ்சுக்கலாம். என்னுடைய திரை இப்ப தெரியும் நினைக்கிறேன். தெரியுதாங்க? தெரியுதுங்க. விக்கி மூலமும் தமிழ் இலக்கிய இலக்கண குறைத்தளவு அப்படிங்கிற ஒரு பொறுமையில தான் உங்களோடு நான் விக்கிபீடியா அப்படிங்கிற ஒரு சொல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு வரோம். அந்த விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா 340க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. அந்த மொழிகள்ல இன்னைக்கு முதன்மையான இருக்கக்கூடிய மொழின்னு பார்த்தோம்னா ஆங்கிலம். அதுல இன்னைக்கு 65 லக்கம் கற்றைகளுக்கு மேல அங்கே தரவு இருக்குது. அப்ப அதற்கு மொழிகள் தகவல்கள் இருக்கிறதுனால அந்த செய்யறிவு கருவியால் ஒரு துல்லியம் மிகுந்த செய்திகளை அதால் வழங்க முடியல. அப்ப அதை சரி செய்யணும்னா நம்ம சின்ன சின்ன ஆய்வுகள் செய்ய வேண்டும். அது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய உரையில நான் கவனப்படுத்த விரும்ப நினைத்தது. அதுல விக்கி திட்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். விக்கிபீடியா அப்படிங்கிறது கற்றைக்கான திட்டங்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய விக்கிசீதிகளுக்கு, விக்ஷனரிக்கு எல்லா அந்த தரவுகளுக்கும் உதவியா இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஊடகம், ஒரு ஊடக திட்டம் தான் அந்த பொதுவகம், விக்கி காமன்ஸ் சொல்லுவாங்க. கேக்குது சார். இடையில சரி. விக்கி நூல்கள் விக்கி நூல்கள்ங்கிறது நம்ம புதுசா ஒரு நூல் எழுதணும்னு நினைக்கிறோம்னா நம்ம அந்த திட்டத்தை பயன்படுத்திக்கலாம். விக்கி மேற்கொள்கிறது எல்லா அறிஞருடைய முக்கியமான செய்திகளை தொகுத்து வைக்கக்கூடிய ஒரு திட்டம். விக்கி இனங்கள் நம்ம உயிரினங்களை பற்றியான தொகுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்து விக்கி இனங்கள். விக்கி தரவு ஒவ்வொரு சொல்லுக்கும் தான ஒரு அடையாள எண்ணை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. அது நம்ம அந்த சொல் தரவு சொல்லுக்கான தனி அடையாள எண்ணை வழங்கக்கூடிய ஒரு இது. அம்மா அப்படிங்கிற ஒரு சொல்ல இருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கான தனித்த ஒரு அடையாள எண்ணை அங்கே வழங்கப்பட்டிருக்கும். அந்த அடையாள எண் பிற மொழிகள்ல இருக்கக்கூடிய அதே அந்த பொருளை தரக்கூடிய சொற்களுக்கு அது போன்ற ஒரு எண்ணை வழங்கக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு திட்டமாக இருக்கும். மீடியா விக்கிங்கிறது விக்கிக்கான அந்த மென்பொருட்கள் இப்போ ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மென்பொருள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த மென்பொருட்கள்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் விக்கி, மீடியா விக்கி. மேல் விக்கிங்கிறது இந்த திட்டங்கள் தொடர்பான உரையாடக்கூடிய ஒரு பகுதி. நிதியுதவி பெறக்கூடியதாக இருக்கட்டும், நம்முடைய ஆய்வுகளை, நம்முடைய திட்டங்களை வெளி உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு முறையிலும் அமையக்கூடிய ஒரு இதுதான் மேல் விக்கி. விக்ஷனரி அப்படிங்கிறது நம்ம அகராதி களஞ்சியம்.
இந்த அகராதி களஞ்சியத்துல நம்முடைய மொழியில பல லட்சம் சொற்கள் வளங்கள் இருக்கின்றன, சொல் வளங்கள் இருக்கின்றன. அதுக்கு தமிழ் பேரகராதி, நம்ம சொற்பொருப்பியல் அகரம் முதலி, அதே மாதிரி கதிரவேல் பிள்ளை உடைய அகராதி, இப்படி நிறைய அகராதிகளை நம்ம கவனத்தை எடுத்தோம்னா நமக்கு தெரியும். அதனுடைய சொல் வளமெல்லாம் நமக்கு தனித்துவ சொல் வளமாக கிடைக்கப்பட்டதா, இணையத்தரவுகளாக கிடைக்கப்பட்டதா கிடையாது. ஏன்னா 4 லட்சத்துக்கு மேற்பட்ட சொற்கள் தான் இங்கு தொகுக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த அடிப்படையில தான் நம்முடைய வளம் என்பது இருக்கிறது. சொல் வளம், தரவு வளம் என்பது தமிழ்ல இருக்குது. அதுக்கடுத்து விக்கி செய்திகள், நம்ம அன்றாட நிகழ்வுகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. விக்கி மூலம்ங்கிறது நம்ம நூலகம், நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய நூலகம் போல, பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய நூலகம் போல, இணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலகம்ங்கிறது விக்கி மூலம். விக்கி மூலம் அந்த தரவுகளை நாம் அதிகப்படுத்தி விட்டோம் என்றால், மேம்படுத்தி ஒரு தூய்மையான தரவுகளாக நம்முடைய ஆய்வாளர்களுக்கு வழங்கிட்டோம்னா, இந்த செய்யறிவு கருவியினுடைய மேம்பாடு என்பது இன்னும் அதிகமாக இருக்கும். அதற்கு இந்த விக்கி மூலம் அப்படிங்கிற ஒரு திட்டம் என்பது மிக தேவையான ஒரு திட்டமாக இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா, இன்றைய சூழல்ல ஒரு 2000க்கும் மேற்பட்ட நூல்கள் மெய்ப்பு பார்க்கப்படாமலே இருக்கின்றன. அது 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்கங்கள் மெய்ப்பு பார்க்கப்படாமலே இருக்கின்றன. அதெல்லாம் மெய்ப்பு பார்க்கப்பட்டு ஒரு தூய்மையான தரவுகளாக அது மாறும் பொழுது, அது செய்யறிவு கருவிகளுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய பெருந்தரவு மாதிரி தரவுகளை உருவாக்குவதற்கும், அது போன்ற தரவுகளை இன்னும் அதிகப்படுத்துவதற்குமான பல்வேறு நிலைகளில் அந்த தரவுகளை வடிவமைப்பதற்கான ஒரு பங்களிப்பை இந்த விக்கி மூலம் அப்படிங்கிற திட்டம் நமக்கு ஏற்படுத்தி தர காத்தது. அப்ப அது குறித்த ஒரு சிறு பங்களிப்புகளை நம்முடைய மாணவர்களுக்கு, நம்முடைய கணினித்துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கு அறிமுகம் செய்யும் பொழுது, தமிழ் மொழிக்கான தரவுகளை நம்ம வளப்படுத்துவதில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கும். அதுக்கான ஒரு அடிப்படை திறன் மேம்பாட்டு பயிற்சியாக நான் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை பார்க்கிறேன். இது எந்த அளவுக்கு நீங்க இதை உணரலாம் அப்படின்னா, நீங்க செய்யறிவு கருவிகள்ல நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அல்லது அந்த ப்ராம்ப்ட் சொல்லக்கூடிய அந்த தூண்டல்களுக்கு அது எங்கேருந்து இணையத்தரவுகள் இருக்குன்னா, கட்டற்ற உரிமத்தில் இருக்கக்கூடிய அந்த தளங்களில் இருக்கக்கூடிய தரவுகளை தான் அது எடுத்துட்டு வரும். அப்படி எடுத்துட்டு வரும் பொழுது விக்கி மூலம், விக்கிபீடியா, விக்கி திட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிற திட்டங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள் அதுல மேற்கோள் ஆவதை நீங்க கவனித்து பார்க்கும்போது தெரியும். அப்ப இங்க வெறும் கையாவண நூலாக, அதாவது பிடிஎஃப் கோப்பாக, படங்களாக, காணொலிகளாக இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான உரை வடிவங்களையும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப நம்ம சங்க காலத்தை தொடங்கி தொல்காப்பியம் நமக்கு முதல்ல கிடைக்கப்பட்ட ஒரு பணுவல் நூலாக இருந்தாலும், இன்னைக்கு எத்தனையோ நூல்கள் உருவாக்கி இருக்கின்றன. அவைக்கான தரவுகள் அனைத்தும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கணினி தரவுகளாக மாற்றிவிட்டோம் என்றால் அதுல நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம். அந்த பின்னங்கள் தான் குறைவளம் அப்படிங்கிற சொல்லாடல்ல குறிப்பிடுகிறது. அந்த குறைவளத்துல அந்த தரவுகளை நம்ம இன்னும் தூய்மைப்படுத்த வேண்டியது இருக்குது, கணினிக்கு ஏற்ற வகையில புரிய வைக்க வேண்டியது இருக்கிறது. அந்த வகையில நம்ம முதல்ல தரவுகளை உருவாக்கணும். அந்த தரவுகள் உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த விக்கி மூலம் திட்டம். ஒரு நூலகத்தில் எவ்வளவு நூல்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்த தரவுகள் பயன்படும். அந்த மாதிரி தான் இந்த விக்கி மூல திட்டமும் திட்டத்துல நம்ம செய்யக்கூடிய பங்களிப்பு. இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளால் முடிந்த மெய்ப்பு பார்த்து அதை தூய்மையான ஒரு தரவாக மாற்றி தரலாம். அதை ஒரு பக்க ஒருங்கிணைவு செய்து ஒரு தரவாக உருமாற்றி தரும்பொழுது அதை நேரடியாக நம்ம கணினித்துறை சார்ந்த ஆராய்ச்சியாளர் எடுத்து அதை ஆய்வு செய்ய முடியும். இப்ப பாரதிதாசனுடைய சிந்தனைகளை தனித்தரவகமாக உருவாக்கும் நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த முழு தரவுகளும் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்ப அவர்கிட்ட விடுபட்ட படைப்புகள் இதுல ஏதாவது இருக்குதா, அதை இணைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்தித்து பார்க்கலாம்.
இப்போ நீங்க ஷேக்ஸ்பியர் டேட்டா செட் அப்படின்னு சொல்லி இணையத்தை தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். பல்வேறு வடிவங்கள்ல அந்த தரவு என்பது கிடைக்கும். அதுபோல நம்மளுடைய தமிழ் எழுத்தாளர்களுடைய படைப்பாளர்களுடைய தரவுகளும் அமையும் பொழுதுதான் அதை பயிற்றுவித்து அந்த அந்த பயிற்சியின் மூலம் பேசக்கூடிய செயற்மிக்கர்களுடைய அந்த துல்லியமும் தெளிவாக இருக்கும். அந்த வகையில இந்த விக்கிமூலத்துடைய பங்களிப்பு அப்படிங்கிறது செய்யறிவுக்கர்களுடைய ஒரு ஒரு முதன்மை வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கும். இதுல பார்த்த இந்த விக்கிமூலம் தளத்துல போனீங்கன்னா இந்த இலக்கியங்கள், அதே போல நாட்டுடைமை நூல்களுடைய மெய்ப்பு விவரங்கள் அப்படிங்கிற பகுதி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். முழுமையாக மெய்ப்பு பார்க்கப்பட்ட தரவுகளும் நமக்கு கிடைக்கின்றன. அதே போல மெய்ப்பு பார்க்க விட வேண்டிய தரவுகளும் என்னென்ன இருக்கின்றன அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுல அந்த சிவப்பு நிறத்துல, மஞ்சள் நிறத்துல, பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய இந்த குறிப்புகளை நீங்க கவனிச்சீங்கன்னா வழங்கிக்கலாம். இன்னும் நமக்கு வந்து ஒரு ஒரு படமாக இருக்கக்கூடியதை எழுத்தாவணமாக மாற்றி அதுல இருக்கக்கூடிய பிழைகளை சரி செய்யாத பக்கங்களை குறிப்பிடுவதுதான் சிவப்பு நிறத்துல கூடியது. மஞ்சள் நிறத்துல கூடியது அந்த எழுத்து பிழைகளை சரி செய்து அதற்கு ஒரு அந்த கணினி வடிவம் கொடுத்து எவ்வளவு பக்கங்கள் இருக்குது, எவ்வளவு புத்தகங்கள் அப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அந்த மஞ்சள் நிறத்துல. பச்சை நிறத்துல கூடியது எல்லாமே முடிந்தது. எழுத்து போய் பார்த்தாச்சு. நம்ம மஞ்சள் நிறத்துலையும், அதாவது நம்ம அந்த விக்கிக்கான குறியீடுகள், அந்த கணினிக்கான குறியீடுகள் தந்த முழுமை பார்க்கப்பட்ட ஒரு வடிவமாகவும் இப்படி 3 வகையில அந்த நிற அடுக்குல வகைப்படுத்தி நமக்கு தர்றாங்க. அப்ப அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தரவுகளை நம்ம எடுத்து வைத்துக்கொண்டு தரவுகள் வந்து உருவாக்கலாம். இப்ப விக்கிமூலத்துல தமிழ் இலக்கிய இலக்கண தரவுடைய நிலை அப்படிங்கிறத நம்ம இப்படி தேடி பார்த்தோம்னா இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க இருக்கு பாருங்க, விக்கிமூல நூலக திட்டமாகும் அப்படிங்கிற கீழே பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள், எழுத்தாக்கங்கள் அப்படின்ட்டு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதுல நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அட்டவணையை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான அட்டவணையை நீங்க பார்க்கலாம். ஆனாவலர் வந்து அந்த அகரவரிசைப்படி அந்த அட்டவணையை தொகுத்து வைத்திருப்போம். அட்டவணைன்னு சொல்வது ஒரு நூல். எத்தனை நூல்கள் இருக்கும், எவ்வளவு பகுப்புகள் இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இதை கொடுத்துப்பாங்க. இப்படி நம்ம இவ்வளவு அட்டவணைகள் தான் இருக்குது, இவ்வளவு நூல்கள் தான் இருக்குது. அதாவது ஏறக்குறைய ஒரு 3000க்கும் மேற்பட்ட நூல்கள் மட்டும்தான் இங்க பதிவேற்றம் செய்யப்பட்டு தரவு சுத்தம் செய்யப்படக்கூடிய ஒரு நிலைகள்ல வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்தா கவிதைகள் அட்டவணைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப புது கவிதை தனியா இருக்கு, நம்ம மரபு கவிதை தனியா பார்க்குறோம். இதெல்லாம் தனித்தனியாக நாம தரவுகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல கோயில் அட்டவணைகள், சிறுவர் இலக்கிய அட்டவணைகள், இப்படி நிறைய அட்டவணைகள் நமக்கு இருக்கின்றன. இந்த அட்டவணைகள்ல விடுபட்ட அட்டவணைகளையும் நாம வந்து பகுப்பாக கொடுத்தோம்னா இன்னும் ஆராய்ச்சியாளர்களுக்கு, அது சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு தேடி எடுப்பதில் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்படி இப்படி மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இது எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு எண்ணம் தான் இது. நம்ம எப்படி ஒரு நூலகத்துக்கு போகும்போது அதை ஓலைச்சுவடி தனியாக ஒரு பகுதி ஒதுக்கி வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி மேற்பார்வை பார்க்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ், அந்த நமக்கு மேற்கோள் இருக்கக்கூடிய புத்தகங்களை தனியாக ஒதுக்கி நிலைப்பள்ளியில் அடுக்கி வைத்திருக்கிறார்களோ, அது போல இதையும் ஒரு நிலையில வடிவமைத்து தரும் பொழுது அந்த தரவு உருவாக்க நினைக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு எளிதில் எடுத்து அது சார்ந்த தரவுகளை மிக எளிதாக வடிவமைப்பதற்கு அது வந்து உதவியாக இருக்கும். அந்த இது கொடுங்களேன், ஒரு நிமிடங்க, பேட்டரி கொஞ்சம் லோவா இருக்குது. அப்போ
மூல நூல்கள், உரைநூல்கள், கோட்பாட்டு ஆய்வுகள் என ஒரு வகைப்படுத்தி இந்த களத்தை நம்ம ஆய்வாளருக்கு வழங்கும் பொழுது அதனுடைய தரவுகளையும் நம்ம பல நிலைகளில் உருவாக்கி அதுக்கு அந்த செய்யறிகளுக்கு வந்து நம்ம பயிற்றுவிக்க முடியும். அந்த வகையில் இந்த விக்கிமூலம் அப்படிங்கிறது மிக 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 அடிப்படையான ஒரு திட்டமாக நான் பார்க்கிறேன். நீங்க சில கேள்விகளை நீங்க கேட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து மேம்பட்டு இருக்கிற ஜெமினியை, ஜார்ஜிபிடிஐ, கிளாடியை, அதுக்கெல்லாம் காரணம் தொடர்ச்சியா அது சார்ந்த ஆய்வுகளும் அது சார்ந்த தரவு உருவாக்கங்களும் நிகழ்வதனுடைய காரணம் தான். நீங்க பெரும்பான்மையான தரவுகளை எங்க இருந்து எடுக்கிறனா விக்கிபீடியா கட்டுரைகள் தான். இப்போ விக்கிபீடியா கட்டுரைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழிக்கு 1,65,000க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் தான் இருக்குது. ஆனா ஆங்கில மொழிக்கு 65 லட்சத்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இருக்கு. இந்த வேறுபாடுனாலதான் நம்ம தமிழ் மொழியை குறைவள தரவுடைய மொழி நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில நம்ம நேரடியா ஒரு இளங்கலை தமிழ் படிக்கக்கூடிய ஒரு மாணவரோ அல்லது முதுகலை தமிழ் படிக்கக்கூடிய ஒரு மாணவரோ ஆராய்ச்சி மாணவர்களோ இங்கே இந்த கருவிகளை பயன்படுத்தும் போது நேரடியாக அவங்க கேட்கக்கூடிய நேரடியான கேள்விகளுக்கு அது பதில் சொல்லணும்னா அந்த கருவியை நம்ம பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது தரவுகளோடு. அதை உணர்த்தக்கூடிய ஒரு குறிப்பு தான் இந்த குறிப்பு. அப்ப எப்படி தரவுகளை வந்து உருவாக்கி நம்ம ஆய்வுகளை செய்யலாம்? ஏன்னா இன்னைக்கு நமக்கு கல்லூரிகளை நமக்கு தரக்கூடிய ஒரு பணியாக பார்த்தோம்னா ஆய்வு சார்ந்து ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் இது போன்ற ஒருங்கிணைப்பு தளங்கள்ல உங்களுடைய ஆய்வுகளை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாம அது போன்ற அந்த தளமுடைய ஆய்வுதழ்களை நம்ம அணுகணும்னா ஒரு புதிய சிந்தனை என்னது, புதிய படைப்பு என்ன அல்லது புதிய கண்டுபிடிப்பு என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கேள்வியா இருக்கும். அந்த கேள்வியை நம்ம நிறைவு செய்யணும்னா ஒரு புதிய கண்ணோட்டத்துல நம்முடைய இலக்கிய இலக்கண தரவுகளை மாற்றி அமைத்து அது சார்ந்து நம்ம ஆய்வுகளை நிகழ்த்துவதுதான் அதுக்காக சரியாக இருக்கும். அந்த வகையில் இந்த பெருந்தரவு மாதிரிக்கான தரவுகளை உருவாக்கி அந்த தரவுகளை எப்படி உருவாக்கணும், அந்த தரவுகளை உருவாக்கும் பொழுது நான் அடைந்த முயற்சிகள் என்ன, அதன் வழியாக என்னென்ன மேம்பாடு கிடைக்குது இந்த மொழிக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அது ஒரு புதிய ஒரு கருத்தாக்கமாகவும் அல்ல புதிய சிந்தனையாகவும் அல்லது புதிய ஒரு கண்டுபிடிப்பாகவும் அது வந்து அமையும். அதுக்கான ஒரு மாதிரி ஒரு தரவு உருவாக்க முறையைத்தான் நீங்க பாக்குறீங்க. இப்போ எழுத்ததிகாரம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நேரடியாக கேட்டோம்னா அது தொல்காப்பியத்துல இருந்து தான் பதில் சொல்லணுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெஸ்பான்ஸா தரவு உருவாக்கி தரும்போது அதை அப்படி புரிஞ்சுட்டு அதை எடுத்து கொடுக்கும். இந்த ரெஸ்பான்ஸையே நம்ம எழுத்ததிகாரம் எந்தெந்த இலக்கணங்கள்ல இருக்குது, ஒவ்வொரு இலக்கணங்களும் இலக்கணனுடைய உரையாசிரியர்களும் அதற்கான விளக்கத்தை எப்படி தர்றாங்க அப்படிங்கிற நம்ம தனித்தனியா அந்த தரவை வடிவமைத்து தரும் பொழுது இந்த எழுத்ததிகாரம் அப்படிங்கிற ஒரு தூண்டலை ஒருவர் கேட்கும் பொழுது அதுக்கான துல்லியமான பதிலை அதனால வழங்க முடியும். அந்த தரவாக மொழியியல் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த பகுதியை நம்ம இந்த ஆய்வில் இறங்கும் பொழுது மிக மிக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த தரவுகளை மட்டும் உருவாக்கினால் மட்டும் போதாது. அந்த தரவுகளை அடுத்து இயந்திரத்துக்கு பயிற்றுவிக்கும் பொழுது நாம் அடையக்கூடிய மிக முக்கியமான சிக்கலாக இன்றைய வல்லுநர்கள், அந்த பொறியியல் வல்லுநர்கள் கருதக்கூடியது இந்த சொல் வில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய டோக்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா டோக்கனைசேஷன் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரா டேட்டான்னு சொல்லுவாங்க, அதாவது மொத்த தரவுகள். தரவுகளை கண்ணிக்கு உள்ள கொடுக்கும் பொழுது என்ன செய்யும்னா அது சொல் வெள்ளைகளாக பிரிக்கும், சொற்களாக பிரிக்கும். அது பிரிச்சதுக்கு பிறகு அதை என்ன செய்யும், வெக்டாரா மாற்றும். அந்த வெக்டார் அப்புறம் வந்து அதுக்குள்ள ஒரு சில மெக்கானிசம் போய் தான் நமக்கு அதை எண்களாக மாற்றும். அதுக்கப்புறம் எம்படிங் சொல்லுவாங்க, வெக்டார் அப்புறம் எம்படிங் போவாங்க. இந்த எண்ணாக்கம் செய்ததுக்கு பிறகுதான் அதால சரியா அந்த துல்லியத்தன்மையான பதிலை வந்து அது வழங்கும். அப்ப அது அப்படி வழங்கணும்னா நம்ம தரவுகளை அந்த சொல் வில்லைகளாக பிரிக்கக்கூடிய கருவி என்பது நமக்கு முழுமையாக தேவைப்படுது. எடுத்துக்காட்டுக்கு இலக்கண விகுதிகள் தோன்றாத அகராதி சொல் அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கணும்.
அது அப்படி இப்போ வந்து வந்தான் அப்படி சொன்னா அதை இதுல இலக்கண விதிகள் தோன்றாத அகராதி சொல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை தனியா பிரிச்சு அதோட தர முடியணும். அப்படி முடியலைன்னா என்ன சிக்கல் வரும் அப்படிங்கிற பின்னாடி நான் உங்களுக்கு சில படங்கள்ல திரைவெளிகளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப இலக்கண விகுதிகள் ஏற்ற ஒன்று எப்படி இருக்கும்? வானா வந்தான், வருவான், வருகின்றான், இப்படி நம்ம வந்து நிறைய சொற்கள் வந்து உருவாக்க முடியும். அப்ப இலக்கண விகுதிகளை ஏற்றா இந்த வடிவத்தில் இருக்கும், இலக்கண விகுதிகள்ல ஏற்றலைன்னா இந்த வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணினி மொழியியல் அடிப்படையில் அந்த கணினிக்கு விளக்க வேண்டிய தேவை இருக்கும். அதாவது சொல் வில்லைனா என்ன, சொல் வகைனா என்ன, அகராதி சொல்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும். அதை சொல்வில்லையில நம்ம என்ன அடிப்படையை அதுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை தெய்வ சுந்தரம் ஐயா அவர்கள் இதை விளக்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வரையப்பட்ட ஒரு வரைபடம் தான் இந்த வரைபடம். இப்போ நமக்கு தமிழ் டோக்கனைசேஷன் சொல்விலைகள் அகற்றக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குதா, கருவிகள்லாம் இருக்குதா, அதுக்கான மென்பொருட்கள்லாம் உருவாக்கி இருக்காங்களான்னு ஒரு சில முயற்சிகள் வந்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் நீங்க பாக்குறீங்க. தமிழ் டோக்கனைசேஷன் இந்த இதுல ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்கின்றன. ஆனா ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதோடைய மூல நெருகள் தான் இவை. அதோட அந்த சோர்ஸ் கோடு சொல்லுவாங்க. அந்த சோர்ஸ் கோடை எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னும் டெவலப் பண்ணி இனியும் அதை பாயிண்ட் பண்ணி நம்ம அதை மேம்பாடு செய்து அடுத்த கட்ட ஒரு வளநிலையில கொண்டு போக முடியும். அதுக்கான இது ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ் டோக் அப்படின்னு சொல்லிட்டு மார்பாலஜிக்கல் இன்ஃபார்ம்டு டோக்கனைசேஷன் ஃபார் தமிழ் அப்படிங்கிற இந்த கட்டுரையில வரக்கூடிய சில குறிப்புகள் தான் இவை. இதுல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு டோக்கனைசேஷன் வந்து எப்படி தெளிவா அதை டோக்கன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வரி உங்களுக்கு தெளிவாப்படுத்தும். ஆனா அது தமிழ கொடுக்கும் பொழுது அது எப்படி புரிந்து பிரிக்குது அப்படிங்கலாம் சிக்கல் வருது. அனைத்து அப்படிங்கிறது தனியாகவும், நை தனியாகவும், இத்து தனியாகவும் பிரிக்குது. அதே போல விருந்தினர்களுக்கும் விரு இந்த அந்த மேல இருக்கக்கூடிய அந்த குறியீடு இகர குறியீடு வந்து என்ன செய்யுது, அது தனி ஒரு எழுத்துருவாக அதை நினைச்சுக்கிட்டு அதை தனியா பிரிச்சு எடுக்கிறது. இப்படியான சிக்கல் இருக்கிறது தமிழ் டோக்கனைசேஷன் பண்ணும்போது. அந்த சொல் பிள்ளையாக பிரிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கிறது என்பதை இந்த ஆய்வு வந்து குறிப்பிடுது. அதுபோக தமிழ் வெர்ச்சுவல் அகாடமிக் கார்பஸ், நம்ம தமிழ் இணைய கல்விக் கழகம் வைத்திருக்கக்கூடிய அந்த தரவுகளை எடுத்து வைத்துக்கொண்டு பிரிக்கும் பொழுது என்னென்ன சிக்கல் வருது. ரூல் ஸ்கீமா ஐடென்டிஃபிகேஷன், சித்ரா அவங்க வந்து 2024 அந்த ஆய்வை செய்திருக்கிறாங்க. அது ரூட்டா, சஃபிக்ஸா, டெரிவேஷன் ரூலா, எப்படி அதை பிரித்து எடுத்துக்கிறது. அப்போ இந்த சிக்கல்லாம் வருது. இப்போ விவரங்கள் அப்படிங்கன்னா விவர திங்கள்னு தனியாக பிரிச்சுக்கிறது. இது ரூட்டாகவும் அது சஃபிக்ஸாகவும் எடுத்துக்கிறது. துடிப்பாங்கன்னா துடிப்பை அதுக்கப்புறம் இருக்கிறத சஃபிக்ஸாக எடுத்துக்கிறது. இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலா நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ தமிழ் மொழி வல்லுநர்கள் தான், மொழியியல் சார்ந்த சிந்தனையாளர்கள் தான் இதுக்கான தெளிவான வழிகாட்டுதலை வழங்க முடியும். அப்படி வழங்கும் பொழுது விவரங்களை அது சரியா அந்த வேர்டு ஃபார்மை சரியா அது ரூட்டாகவும் சஃபிக்ஸாகவும் பிரிக்க தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒரு வெற்றி நிலையில நம்ம வந்துருவோம். ஏன்னா அந்த மாதிரி இருந்துன்னா நிறைய ஆய்வுகள் வந்து வெளியில வரும். ஏன்னா தகவல் மாற்றிருக்குது, தரவுகள் சுத்தம் செய்யப்பட்ட தரவுகளாக மாற்றப்பட்டிருக்குது. மாற்றப்பட்டு இப்படி ஆய்வுகளை வந்து நிகழ்த்த முடியும். இப்ப ஆங்கிலத்துக்கு மல்டிலிங்குவல் எம்பாட் வச்சு அதுக்கான ஒரு அந்த ஆய்வு முடிவுக்கான நிலை எப்படி இருக்குது. அதே தமிழ்ல மல்டிலிங்குவலாகவும் மோனோலிங்குவலாகவும் மார்போ இன்ஃபார்ம்டாகவும் டோனேட் பண்ணும்போது என்ன ஒரு டோக்கனைசேஷன் தமிழ் கேரக்டர் இது நம்ம டோக்கனைசேஷன் சொல்வில்லையாக நம்ம தொல்காப்பியம் வரைக்கும் 19ஆம் நூற்றாண்டு முன்னாடி வரைக்கும் நமக்கு பெரும்பான்மையான தரவுகள் செய்யுள்ள தான் இருக்குது.
மரபு கவிதையிலையோ அல்லது மரபு இன கவிதைகள்லையோ இந்த வடிவங்களாக தான் இருக்குது. அப்ப அதையும் பிரித்து தரக்கூடிய ஒரு நுட்பம் தேவைப்படுகிறது. இது நாங்க அந்த கணினித்துறை சார்ந்த ஆராய்ச்சியாளரோடு உரையாடும் பொழுது இதற்கு இன்னும் உருவாக்கப்படவில்லை, அது குறித்து நம்ம சிந்திக்கணும் அப்படின்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில வெள்ளிக்கிழமை ஒரு உரை ஒரு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கியிருந்தேன். அந்த உரைக்காக தேடும் பொழுதுதான் இந்த தகவலும் கிடைத்தது. அப்ப அசை சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னா, அதை பிரிக்கக்கூடிய அந்த கருவியும் ஒரு மாதிரியும் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த உருவாக்கத்துல இனி நம்மளுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கிடையே பிள்ளைகளை நாம் சுட்டி காமித்து அடுத்த ஆய்வுகளை நாம் செய்யும் பொழுது இந்த கருவியும் அது மிக அதிகமாக சிறந்த தமிழை உருவாகும். அப்படி உருவாக்கும் பொழுது தமிழ் மொழி அந்த செய்யுள் தரவுகளை பிரித்து அந்த கணினிக்கு புரியக்கூடிய வகையில வழங்கக்கூடிய ஒரு சூழல் இன்னும் இலகுவாகும். இந்த பெரும் மாதிரிகள் நம்ம செய்யுள் கருவிகளுக்கான இப்ப தரவுகள் எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அத ஒரு தரவு உருவாக்கம் செய்யணும். அந்த டேட்டா கார்போனா சொல்லுவாங்க, கார்பஸ் கிரியேஷன் சொல்லுவாங்க. அப்ப அதை எப்படி நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான புரிதலை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கணும். விரிதரவு மொழியியல், பேராசிரியர் ச ராஜேந்திரன் ஐயா எழுதிய புத்தகம். நம்ம ரிசர்ச் கட்லேயே ஒரு இலவச புத்தகமாகவே கிடைக்குது, இணைய நூலாகவே. அதை எடுத்து நீங்க ஒரு முறை வாசிச்சீங்கன்னா இந்த தரவு உருவாக்கும் பொழுது வரக்கூடிய ஐயங்களை வந்து தெளிவுபடுத்திக்கலாம். போது அது எந்த அளவிற்கு அந்த கருவிக்கு புரியக்கூடிய தமிழ் அது அமையும் அப்படிங்கிற சிந்தனைகளை நம்ம தருவதற்கு இந்த தரவு என்பது, இந்த செய்திகள் என்பது நமக்கு வழிகாட்டியாக அமையும். இப்ப இயந்திர மொழியை புரிந்து கொள்வதற்கும் ஒலியை எழுத்துக்களாக மாற்றுவதற்கும் இந்த பெருந்தரவு அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படுகிறது. வந்து பிக் டேட்டா சொல்லுவாங்க. இதன் விளைவாக அளவிட்டு மொழிகள், அந்த போனடிக் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து ஒரு புதிய ஒரு ஒளியை வந்து உருவாக்கிவிடும். ஒளியை உருவாக்கும் பொழுது நிறைய தரவுகள் உருவாக்கும் போது தான் இங்கே நிகழும். மூலத்தரவுகள் அப்படிங்கிறத தான் நம்ம ரா டேட்டான்னு சொல்லுவாங்க அந்த கணினித்துறை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள். அந்த மூலத்தரவுகளை நம்ம என்ன செய்யறோம், பிரித்து வகைப்படுத்துறோம். அந்த வகைப்படுத்தி இது சரிதான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், உறுதிப்படுத்துறோம். அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகளை தான் அனோட்டேட்டட் கார்பஸ்ன்னு சொல்றாங்க, அதாவது குறிப்பு செய்யப்பட்ட. இப்போ இது பெயர் சொல், இது வினைச்சொல், இது வந்து இடப்பெயர், இது காலப்பெயர், இது வந்து பண்பு பெயர் அப்படி நம்ம அந்த வகைப்படுத்தி தரம் பாருங்க. அந்த வகைப்படுத்தி தரக்கூடிய அந்த தரவுக்கு பேர் அனோட்டேட்டட் கார்பஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு பகுதி அனோட்டேட் பண்ணி கொடுக்குறோம், இன்னொரு பகுதி அனோட்டேட் பண்ணாம பயிற்றுவிக்கலாம் கணினியை. அப்ப நம்ம உருவாக்கிய அந்த அந்த வகைப்படுத்தப்பட்ட அந்த தரவு வகைப்படுத்தாத அது பயிற்றுவிக்கிற முதல்ல, பயிற்றுவிச்சதுக்கு பிறகு தான் ஆய்வு வந்து செய்வாங்க. பயிற்றுவிச்சதுக்கு பிறகு அந்த பயிற்றுவித்த அந்த அறிவை வைத்துக் கொண்டு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது கணினி, அதாவது மெஷின் லேர்னிங், இயந்திர வழி கற்றல் சொல்லுவோம். அப்போ அந்த அனோட்டேட் பண்ணாத அந்த தரவை அன்அனோட்டேட்டட் கார்பஸ் சொல்லுவாங்க. அந்த தரவை உள்ள கொடுக்கும்போது ஏற்கனவே படிச்சு புரிஞ்சுக்கிட்ட அந்த திறனை வைத்துக்கொண்டு வரக்கூடிய எதுவுமே வகைப்படுத்தாத இந்த தரவை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு அந்த கருவி எந்த அளவுக்கு கத்துக்கிறது அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு ஆய்வுகள் வந்து நடத்துவாங்க. மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. மெஷின் ட்ரைனிங் அந்த டோலிங் வந்து உருவாகும். இப்படிப்பட்ட ஒரு நுட்பங்கள் உருவாகணும்னா நமக்கு மூலத்தரவுகள் கணினி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வடிவத்தில் இருக்கும். அந்த வடிவம் தான் நம்ம இப்ப பேசக்கூடிய அந்த விக்கி மூலமா இணையத்தில் நம்ம எழுதுறது, ஒருங்குறியை எழுதுறது. இன்னும் நம்ம சில ஆய்வுகள்லாம் வாமினிலேயே வாங்குவதை நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தவிர்க்கலாம். அதே மாதிரி ஐஸ்வர்யால நம்ம ஆய்வு கோவைகள்லாம் உருவாக்குவதை பார்க்கலாம். ஒருங்குறிக்கு நம்ம மாற வேண்டிய காலம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வலியுறுத்திட்டு வர்றாங்க. அந்த வகையில இனியும் நம்ம பழைய வடிவங்கள்ல, அதாவது தனியார் எழுத்து சொல்லுவோம், அந்த வடிவத்திலே நம்ம தட்டச்சு பண்ணும்போது இப்படிப்பட்ட தரவுகளுக்கு நம்ம தயாராக மாட்டோம். அப்படி தயாராகும் போது இப்படிப்பட்ட செயல்பாடுகள் வந்து நிகழாது. அப்ப இந்த மொழி தொழில்நுட்பத்திலே 4
தூண்களாக சொல்லக்கூடியது வந்து அறிவினுடைய மூலவளம் நம்மகிட்ட நிறைய இருக்குது. நம்மகிட்ட இப்ப 2000க்கும் மேற்பட்ட நூல்கள் இன்னும் மீட்கப்படாமலே இருக்கு. அப்ப அதற்கேற்ற கருவிகளை வந்து உருவாக்குறது பகுப்பாய்வு கருவிகள். இப்ப நம்ம எக்கிமூலத்தில் நூலை உருவாக்கிட்டோம், அதை வந்து என்ன செய்யுது, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இது பண்பு பண்பு பெயர், கால பெயர் அப்படின்னு பிரித்து தரக்கூடிய ஒரு கருவியை நம்ம அழகாக இன்னும் மற்ற திட்டங்கள்ல அது இது முடியும். அப்ப இது வந்து இப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட தரவுகள் வந்து என்ன செய்யணும்னா நமக்கு மொழிபெயர் ஒரு சூழலை வந்து உருவாக்கி தரும். அப்புறம் வந்து மனிதன் பேசக்கூடிய அந்த பேச்சு உரை, பேச்சை உரையா மாத்துறது, உரையை பேச்சா மாத்துறது, அதன் வழியாக நடக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் முக்கியமான தூண்களாக பார்க்கப்படுகிறது. ஒரு மொழி இப்போ நம்ம மொழிக்குள்ளே ஏற்படுது, பச்சையத்தில் இருக்கிறத நமக்கு இணைய தரவலாக மாற்றுறது, இன்னி எந்த வடிவமாக மாற்றுறது. அதே இது பன்மொழியில் இருக்கக்கூடிய இப்போ நமக்கு பன்மொழி அகராதிகள் இருக்கும், பன்மொழி தரவுகள் இருக்குது. அதைகள் எல்லாம் ஒரு பன்மொழி சொல் மூலங்களாக, பன்மொழி மின் மூலங்களாக நாம மாற்றி வழங்கணும் அப்படின்னு தான் முதல் குறிப்பு சொல்லுது. ரெண்டாவது குறிப்பு வந்து மொழி தொழில்நுட்ப கருவியுடைய தொடர்ச்சங்கிலி அடிப்படையில் இப்போ எழுத்து பிழைத்திருத்தம் பண்ணணும், உருவனியல் பகுப்பாய்வு அதை செய்து கொடுக்கணும், அதனுடைய வாழ்க்கையை பகுத்து கொடுக்கணும், அந்த பார்சிங் சொல்றது. அப்போ சொல் வகைப்பாடை வந்து செய்தணும், போஸ்ட் ட்ராக்கிங் சொல்றது, சொல்ல வந்து வகைப்படுத்தி தருவது. அதேமாதிரி சொற்பொருள் மயக்க நிற்கக்கூடிய வேர்டு சென்ஸ், இந்த பொருள்நிலையில நம்முடைய கருவிகள் வந்து உருவாக்க வேண்டியது இருக்கு. அது பயன்பாட்டு நிலையில, தகவல் மீட்பு நிலையில, உரைய சொற்பொருள் நிலையில நமக்கு இந்த கருவிகள் வந்து உருவாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தொடர் சங்கிலி நிகழும் பொழுதுதான் நம்முடைய தரவு என்பது முழுமையான ஒரு செய்திக்கு ஏற்ற தரவுகளாக அது உருமாறும். இயந்திர மொழி மூலம் மொழி அது இலக்கு மொழியா இருக்குது. அப்ப விரிதரவு இயந்திரம் என்ன செய்யும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு நமக்கு துல்லிய தகவல்களை தரும். இன்னைக்கு செய்தி கருவிகள் இவ்வளவு துல்லியமா தருதுன்னா அதுக்கான பயிற்றுவிக்கப்பட்ட அந்த வடிவங்கள் தான். அந்த அடிப்படையில் தான் நமக்கு இன்னைக்கு ஜெமினிட்ட நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு வைக்கும்போது அவ்வளவு 90 விழுக்காடு 95 விழுக்காடு வரைக்கும் துல்லியத்தன்மையோடு அது தருது. இருந்தாலும் அதில் இன்னும் ஒரு சில சிக்கல்கள்லாம் வருவதை நம்ம பார்க்கலாம். மற்றும் அதே போல ஒரு இந்த சொல்லுகள்லாம் அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட ஒரு வடிவமாக வருகிறதுக்கான காரணம் இன்னும் மற்றும் எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது, அதுக்கான மாற்று வடிவம் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவை அந்த கணினிக்கு வந்து நம்ம பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ எழுத்து ஒளியியல் வருடி எழுத்துக்கள் வந்து புரிந்து அந்த ஓசிஆர் டெக்ஸ்ட், அதே மாதிரி மனித ஊடல் வந்து கணினி செயலாக்க மிஷின் அந்த ப்ராசஸிங் நடக்குது. அது வந்து அப்படியே தட்டச்சாக மாற்றுது, அது உரையாக மாற்றுது. அதை நம்ம கற்றலுக்காக நம்ம பகுப்பாய்வு செய்வதற்காக இந்த மனித இயந்திர இடைமுகங்கள் வந்து செயல்படுகிறது. இது பேச்சு தொழில்நுட்பத்துடைய விரிதரவினுடைய பங்கு. இது வந்து கிளை மொழியியல், ஒலியியல், சொல்லியல், உச்சரிப்பியல் பிரிவுகள் பல வகையில் வகைப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவை. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல பேசக்கூடிய ஒரு மொழி, சென்னையில பேசக்கூடிய ஒரு மொழி, மதுரையில் பேசக்கூடிய ஒரு மொழி, திருநெல்வேலியில் பேசக்கூடிய ஒரு மொழி, இப்படி என வேறுபட்டு அமைத்திருப்பதை நம்ம பார்க்கலாம். அதே போல பிறமொழி அந்த கலந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில பேசக்கூடிய ஒரு மொழி என்பது விதவிதமாக இருக்கும். அப்ப அதையெல்லாம் நாம் தொகுத்து தனித்தனி தரவுகளாக வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து இப்படி உருவாக்கும் போதுதான் தானியங்கு பேச்சு உருவாக்க முறைகள் வந்து நடக்கும். அப்புறம் அடையாளம், பேசுடைய அடையாளம் காணக்கூடிய ஒழுங்குமுறைகள் அந்த விருதினுடைய பங்காக இருக்கிறது. அப்புறம் திருத்து, பேச்சு குறைகளை வந்து சரி செய்து நம்ம பேசக்கூடிய மொழியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கண்டறிவதற்கு ஆன தொழில்நுட்பம் நம்ம வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. கருத்தொரு சார் பாகுபாடாக அவர் என்ன பதிவு செய்யறாருன்னா அந்த இது இப்போ இனம், அதுவே இயல்பு, உரை, நோக்கம் தொடர்பாக அந்த விரிதரவை நீங்க பார்த்தீங்கன்னா எழுத்து, பேச்சு, அதே பொது சிறப்பு இலக்கிய நிலையில அந்த தரவை வகைப்படுத்தி கொடுக்கணும். அதே போல ஒரு மொழி, இருமொழி, பன்மொழி இந்த நிலைகள்லையும் அதனுடைய உரையை வகைப்படுத்தி தர வேண்டிய இருக்குது. இதெல்லாம் விரிதரவாக நம்ம விரித்து அமைக்க வேண்டிய பகுதிகள். அதே மாதிரி நோக்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பில் தரப்பட்ட, குறிப்பில் தரப்படாத அந்த நிலையில இந்த தரவுகள் அமையும் பொழுது இன்னும் இந்த செயற்கையினுடைய பதில் என்பது அதிகமான துல்லியத்தை வந்து வழங்கும். இது ஏன் உருவாக்கணும் அப்படின்னா, அந்த தரவுகளை ஏன் உருவாக்கணும்னா, அது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அது சரியா பதில் சொல்லணும்னா இந்த உருவாக்கப்பட்ட தரவுகள்
கணினிக்கு தேவை. இது என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தும்னா கற்றல் கற்பித்தல்ல மிகப்பெரிய மாற்றங்களை இன்னும் துல்லியத்தன்மையோடு மாற்றும். நீங்க அந்த ஜெமினி நோட்புக் அந்த கருவியை நீங்க பயன்படுத்தி இதெல்லாம் ஜெமினி நோட்புக்ல உருவாக்கப்பட்ட ஒரு சில பிள்ளைகள் தான், நடுவலைகள் நீங்க இப்ப பார்த்துட்டு வரக்கூடிய. ஏன்னா அந்த விரிதரவு மொழியை புத்தகத்துக்குள்ள கொடுத்துட்டு எனக்கு தேவையான வடிவத்துல எனக்கு குறிப்புகளை மட்டும் எனக்கு நடுவுலையில தயாரிச்சு பண்ணா இது மட்டும் எனக்கு கொடுத்துருச்சு. எனக்கு தேவையான பகுதியில் மட்டும் உள்ள கொடுத்துட்டேன். அப்ப இதுல பார்த்தீங்கன்னா இன்னும் சில பிழைகள் வரவதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதெல்லாம் என்னன்னா அந்த கருவி இன்னும் ஒரு போதிய நிலையில அந்த தமிழ் தரவுகளை அதை பயிற்சி செய்யலை அப்படிங்கிறது தான் அதை வெளிப்படுத்துது. அப்ப அது பயிற்சி செய்யணும்னா நம்ம நிறைய தரவுகளை உருவாக்கி தர வேண்டும். அது என்ன கட்டற்ற உரிமத்தை வழங்க வேணும். நம்முடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அதை பெற முடியும் அப்படிங்கிற சூழல் வரும்போது நம்முடைய அந்த கண்டுபிடிப்பு தன்மை என்பதும் இன்னும் குறைந்து போகும். அதுக்காகத்தான் அந்த கட்டற்ற நிலையில சில தரவுகள் நம்ம தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு வராங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் கணினி மொழி. இன்னைக்கு அந்த மொழி பல நிறுவனங்கள்ல பயன்படுத்துவதற்கான காரணம் அது ஒரு கட்டற்ற உரிமத்தில் இருக்கக்கூடியதான். கட்டற்ற உரிமைங்கிறது ஓப்பன் சோர்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இலவசமா அது கிடைக்கிறதுனால தான். அது இலவசம் கிடைக்கும்போது அதை இன்னும் மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மேம்படுத்திட்டு இருக்கும் பொழுது அதனுடைய திறன் என்பது மிக அதிகமாக இருக்கு. அந்த வகையில நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தரவுகளை உருவாக்கக்கூடிய நோக்கத்தையும் காரணத்தையும் நம்ம விளங்கி கொள்ளலாம். இப்ப தொல்காப்பிய தரவுகளை கொண்டு அதிநவீன கணினிசார் ஆய்வுகளை நம்ம உருவாக்கணும்னா தொல்காப்பியத்தின் நன்னூலையும் கணினி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வடிவத்துல நம்ம தந்தே ஆக வேண்டும். அது விட்டாலே கூட நமக்கு இது போன்ற சிக்கல்கள் இன்னும் மிக மிக குறை. துல்லியம் கல்விக்கு ஆராய்ச்சிக்கு நம்முடைய மற்ற பயன்பாடுகளுக்கு இந்த தரவு உருவாக்கும் என்பது மிக மிக பயனுடையதாக இருக்கும். இப்ப நான் ஒரே ஒரு கருவியை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு, தொல்காப்பை இது நாங்க உருவாக்கிய ஒரு கருவி. இது என்ன கருவினா தொல்காப்பியத்தை பைத்தான் நூலக கட்டமாக உருவாக்கியிருக்கிறோம், நூலகமாக. இப்ப நீங்க பைத்தான் ஓரளவுக்கு பற்றியான அறிமுகம் இருக்கக்கூடியவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இத நீங்க ஒரு தரவுகளை எப்படி அவங்க ஆய்வு செய்வாங்கன்னா சில நூலகங்களை அதுல நிறுவி அந்த நூலகத்தின் அடிப்படையில தாங்கள் வைத்திருக்கக்கூடிய தரவுகளை காட்சிப்படுத்துவாங்க அல்லது அதை பகுப்பாய்வு செய்வாங்க. அப்ப பகுப்பாய்வு செய்யணும்னா நமக்கு இது போன்ற கருவிகள் மிகுதியாக உருவாக்கி தர வேண்டும். இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு ஷேக்ஸ்பியருடைய டேட்டா செட் மட்டும் உள்ள இணையத்தை தேடி பத்துக்குள்ள போய் பாருங்க, அதுக்கு என்னென்ன வடிவங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு நூலகம் தான், லைப்ரரி தான் இந்த தொல்காப்பை. பைப்பையில நாங்க இது பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து அது குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இது என்ன செய்யும் அப்படின்னா இப்போ ஒரு சொல்லல மெய்மைக்கமுடைய சொல்லா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொடுக்கும். அதே போல அது மொழி முதல் சொல்லா, மொழி முதல்ல வரக்கூடிய ஒரு சொல்லா இருக்குதா, மொழி இறுதியுடைய சொல்லா இருக்குதா, குறிப்பாக இந்த 3 அந்த இலக்கண நுட்பமுமே நம்ம வழங்கக்கூடிய சொல் தமிழ் சொல்லா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு உத்திகள் அது தொல்காப்பியர் வழங்கி இருக்கிறார். அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே போல புணர்ச்சி சார்ந்த சிந்தனைகளையும் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்பாடுகள் இன்னும் துல்லியத்தன்மை பெறனா விக்கி மூலத்தில் இருக்கக்கூடிய தரவுகள் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும், அதை வளப்படுத்த வேண்டும். அது ஒரு காரணம். இதை வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு இணைய செயலி. இதுல நீங்க அந்த இதை ஆய்வு செய்து பார்க்கலாம். இது இப்போதைக்கு சில இயக்கி காமிக்கலாம். வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப இந்த பைப்பை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி நிகழ்த்தணும், இது போன்ற நீங்க ஒரு கருவிகளை உருவாக்கலாம். கற்க
அப்படிங்கிற சொல்லை அப்படின்னு வச்சுக்கிறோமே. நம்ம எந்த மெய்மயக்கத்துக்குள்ள வருது அப்படிங்கிறத நம்ம இதை ஆராய்ச்சி செய்து பார்க்க முடியும். சொல்லை இந்த மெய்மயக்கத்துக்குள்ள வரும். இப்போ ஆராயினா அது என்ன செய்யும்? ட்ரூன்னு சொல்லும், சரின்னு சொல்லும். இந்த மெய்மயக்கத்துக்குள்ள வரக்கூடிய சொல்லுதான் அப்படிங்கிறத சொல்லும். இப்போ நீங்கள் வேற ஒரு மெய்மயக்கத்தை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அது இந்த விதியுடன் பொருந்தவில்லை, சரியான சொல்லை வெளியிடவும். இப்படி வந்து மொழி முதல், மொழி இறுதி, உணர்ச்சி, இருமொழியில மும்மொழியில நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு கருவிகளை நம்ம தருவதற்கு அந்த தரவு என்பது அடிப்படை. அந்த தரவுகளை வைத்துக்கூட இது பயிற்சி கொடுத்து இது போன்ற கருவிகளை இன்னும் தொழில்தன்மை தரக்கூடிய கருவிகளாக மாற்ற முடியும். அப்படி மாற்றும் பொழுது இந்த தரவுகள் எல்லாத்தையும் நம்ம அந்த செயலிகளில் போன்ற கருவிகளில் பயிற்றுவிக்கும் பொழுது இன்னும் தமிழ் மொழி வந்து மேம்பட்ட ஒரு பதிலை வழங்கக்கூடிய கருவிகளாக அது மாறும். ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நல்கிய பிபிஜி கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் தமிழ்துறை தலைவருக்கும் இது சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் கனகராஜ் ஐயா அவர்களுக்கும் இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கு தொடர்ந்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கூடிய கல்லூரி முதல்வர், என்னுடைய கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ஜூலியன் ஞானதாஸ் ஐயா அவர்களுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி நவிழ கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. கேள்வி நேரம். பார்வையாளர்கள் ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொண்டுள்ளவர்கள் தங்களுக்கு ஏதானும் ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். உங்களுடைய மைக்கை அன்மியூட் செய்து அவரிடம் கேட்கலாம். ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. தொல்காப்பியம் தனியாக ஏஐ ஆப் எதுவும் உள்ளதா ஐயா கேட்டு இருக்கீங்க. தனியாக ஒரு ஆப் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதெல்லாம் உருவாக்கப்பட வேணும் அப்படிங்கிறதான் இது வரைக்கும் உரை நிகழ்ச்சியினுடைய நோக்கமும் கூட. ஏன்னா நம்ம தொல்காப்பியத்தை முழுமையா அந்த திருக்குறளுக்கு இப்போ எப்படி பதில் சொல்லுதோ அது போல திருக்குறள் எப்படி பதில் சொல்லுதோ அது போல உருவாக்கணும்னா நம்ம அணி தரவை உருவாக்கணும். நீங்கள் விக்கி மூலத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தொல்காப்பிய தரவை இன்னும் ஒரு என்ன செய்யறது, ஒரு இளம்பன உரை, நச்சினார்க்கினிய உரை, பேராசிரியர் உரை, இவருடைய உரையில இன்னும் மீட்பு பார்க்கப்படாமலே கிடங்க. அது வருடவே இல்லை. அதுக்கு முழுமையான அந்த எழுத்தாவணங்கள் வந்து நமக்கு கிடைக்கல. தமிழ் இணைய கல்வி கழகத்துல அங்கங்க தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒருங்கிணைவு செய்து ஒரு தொல்காப்பியம் ஏஐ வந்ததுன்னா மிக்க மகிழ்ச்சி தான். ஆனால் நான் வந்து உருவாக்கி இப்போ காமிச்சதை வந்து அவருடைய நுட்பங்களை சொல்லக்கூடிய அந்த இலக்கண தன்மைகளை சொல்லக்கூடிய ஏஐ அப்படிங்கிறத கொண்டு வரணும் நோக்கம். அதை நோக்கி என்னுடைய பயணம் ஏற்கிறது. ஏன்னா அதுக்கு அந்த தரவு என்பது தேவையில்லை. எழுத்தாம் தட்டச்சவனமாக நமக்கு கிடைச்சதுன்னு அதை வகைப்படுத்தி இதெல்லாம் இளம்பொன்ன உரை, இந்த நூற்பாவை கேட்டாங்கன்னா இந்த நூற்பாவுக்கான இளம்பொன்ன உரை, இதுக்கான நச்சினார்க்கினிய உரை இது அப்படிங்கிறத அதை சொல்லணும். அப்போ அதில் இந்த இலக்கணத்தில் இந்த முதல் நூற்பாவிற்கு என்னென்ன விளக்கங்கள்ல இதெல்லாம் முழுமையாக ஒரு கற்றல் கட்டுத்துறையில இது வந்து இப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தரவை நம்ம அதுக்கு தயார்படுத்தி கொடுக்கணும். அதை நம்ம திருக்குறளுக்கு நிறைய
தரவுகள் இருக்கிறனால எளிமையில உருவாக்கிட்டாங்க. தொல்காப்பியத்துக்கு அப்படிப்பட்ட தரவுகள் மிக மிக குறைவு. அதே மாதிரி ஆய்வுகளையும் நம்ம அடையாளப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்பதான் புதிய புதிய ஆய்வுகளும் அங்கே நடக்கும். இல்லைன்னா அந்த பழைய செய்திகளே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழ் ஆய்வுலகில் நடக்குமே ஒழிய, புதிய ஆய்வுகள் நடக்கணும்னா அந்த கருவிகள்கிட்ட நம்ம கேட்கும்போது இதெல்லாம் ஏற்கனவே வந்த ஆய்வுகள், இதுல இருந்து நீங்க இப்படி சிந்திச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற வழிகாட்டையும் அது செய்ய முடியும். அதுக்கான இதை நான் தெரியப்படுத்தது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சா தெரியப்படுத்து. நல்லதுங்க. என்னுடைய எண்ணம் வந்து அரட்டையில கொடுக்குறேன். நல்லா ஆய்வு செய்யுங்க. ஒரு புதுமையான கண்ணோட்டத்தில் ஆய்வு செய்யுங்க. அதுக்கான என்னுடைய வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கும். வேறு காணும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய மைக்கை அன்மவுட் செய்து கேட்கலாம். இந்த ஐயங்கள் இல்லை என்றால் நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம். கேள்வி இல்லைன்னா நம்ம நிகழ்வை நிறைவு செஞ்சுக்கலாம். நீங்க ஏன் சொல்லுவாங்க. வேறு யாருக்கேனும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், அல்லது இல்லை என்றால் நிகழ்வு இறுதிக்கு சென்று விடலாம். இன்றைய சூழலில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழில் ஏதேனும் தவறு இல்லாமல் ஒரு விஷயத்தை பெற முடியுமா என்றால் சிறிது சந்தேகங்களே. அந்த சந்தேகங்களை தவறு இல்லாமல் முழுமையாக பிழை இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நாம் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் ஐயா அருமையாக விளக்கி சொன்னார். விக்கி மூலத்தில் செயற்கை நுண்ணறிவு செயல்பாடுகள், விக்கி மூலத்தில் தரவுகளை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது, ஏற்கனவே உள்ள தரவுகளை பிழை நீக்கி முழுமையான தரவுகளாக உள்ளீடு செய்தால் நம்முடைய ஆய்வு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னும் மேம்பாடு அடையும் என்பதையும், தரவக மொழியியல், தமிழ் டோக்கனைசர் அப்படின்ற நிறைய தொழில்நுட்ப கருவிகளை தமிழில் எவ்வாறு பயன்படுத்தலாம், தமிழ் மொழியை இணைய வழியில் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்கிற ஆலோசனைகளையும் ஆய்வுரையும் வழங்கிய ஐயா சிறப்பு விருந்தினர் சத்யராஜ் ஐயா அவர்களுக்கு பிபிடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறை கனித்தமிழ் பேரவையின் சார்பாகவும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் இணைய வழியில் இணைந்துள்ளவர்களுக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் உங்களுடைய புலனக்குழுவில் பகிரப்படும். நன்றி. மிக்க நன்றிங்க. மேம் சந்திரலா மேம், மிக்க நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்க சார். ரொம்ப பயனுள்ள தகவல். நன்றிங்க சார்.
இன்றைய இந்த ஆசிரியர் திறன் முதல் நாள் நிகழ்வு நிறைவடைந்தது. அனைவரும் இந்த இணைப்பிலிருந்து வெளியேறலாம். நாளை 2ஆம் நாள் நிகழ்வு சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கும். முதல் நாள் தொழில்நுட்ப கோளாறினால் தாமதமாகிவிட்டது. நாளை காலை சரியாக 10 மணிக்கு நிகழ்வு தொடங்கும். இன்று இதோடு நிறைவடைந்தது. அனைவரும் வெளியேறலாம். நன்றி.